ஜனநாயகன் ரிலீஸ் டேட் டில் ஜான் 21. ஆமாங்க, இந்த நியூஸாக பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்விட்டர் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஜட்ஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஜான் 21 ஏன் ஒத்தி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவ்வளோ பெரிய கேஸ் இல்லைன்னு ஜட்ஜே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செம்மையாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிடி உஷா பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணி அப்பீல் பண்ணியிருக்காங்க சிபிஎஃப்சி. ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 AM பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொடுத்தே ஆகணும், ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து இந்த படம் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா டக்கு நடக்கணும். அதே மாதிரி அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி வந்து அவங்களோட லாயர் வந்து ஒரு அப்பீலுக்கு போட்டாங்க. அந்த அப்பீலுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாகவே அவங்க சப்மிட் பண்ணல. ஜஸ்டிஸ் அங்கே இருக்கிற சீஃப் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஃபஸ்ட்டு பேப்பர் சப்மிட் பண்ணுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இயரிங் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சப்மிட் பண்ணிட்டு இயரிங் பார்த்தீங்கன்னா 3:30 சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 2:15 சொன்னாங்க, அப்புறம் 3:30 சொன்னாங்க. டைமும் நெருங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியரிங்கும் ஆரம்பிச்சாங்க. ஹியரிங் ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2 லாயர், ரெண்டு ஜட்ஜஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் நடந்தது. கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் போயிட்டுருக்கு. கடைசியாக எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஹியரிங் வந்து ஜனவரி 21 வரைக்கும் மூவ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி வந்து முடிவெடுக்க முடியாது பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக சொல்லியிருக்காங்க ஜட்ஜு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ ஜான் 21 வரையும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்சார் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்கலாக இருக்குது. சிபிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா தரப்போட வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணதே அவங்க தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை மீறி பார்த்தீங்கன்னா அவங்க தரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஜனநாயகன் டீம் பார்த்தீங்கன்னா ஜான் 12 அதாவது மண்டே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போகிறதா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கரூருக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம தளபதி விஜயை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த கரூர் சம்பவம் நடந்ததில்ல, டெல்லிக்கு வந்து விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடந்திருக்கு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு பாசிட்டிவ் நடந்தால் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா 21 தான் ஹியரிங் நடந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 21 ஹியரிங் நடந்தாலே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்லாம் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இப்போ ரிலீஸ் ஆகக்கூடாது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கும். ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வந்துட்டார்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ சொன்னபடி ஜனநாயகன் படம் ஜனவரி 14 அப்படி வருது. ஆன்லைனில் சொல்கிற மாதிரி ஜனவரி 14 வருமா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 ஹியரிங் முடிஞ்ச அப்புறம் வருமானதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஜனநாயகன் படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த பாலிடிக்ஸ் இவங்க பண்ணுறதை பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான நியூஸ் வேணும்னா நம்ம பேட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.